தேங்க்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஜாயின்ட். ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு யூ கிரியேட் ஸ்கூலில் டிசைன் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணவங்க, ரிப்ளை பண்ணவங்களுக்கும் யூனோ மேபி ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். இந்த மேபி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு ஆர் ஃப்யூச்சரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற டிசைன்ஸை நம்ம போஸ்ட் பண்ணும்போது பார்த்துட்டு இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே என்னோடய இன்ட்ரோக்கு போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி யார்கிட்டேருந்து நீங்கள் டிசைனிங் கற்றுக்க போகிறீங்கன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு பேசிக்காக 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்பேரல் கிராஃபிக் டிசைனிங்கில். மோஸ்ட்லி நான் நெட்வேர்ஸில் தான் இருந்துக்கிறேன். டிஷர்ட் கிராஃபிக்ஸு, மென்ஸ்வேர், மோஸ்ட்லி பாய்ஸு, உமன்ஸு, கிட்ஸு அதுவும் பண்ணிக்கிறேன். பட் மோஸ்ட்லி மென்ஸ்வேர் டிஷர்ட் டிசைனிங்கில் தான் இருந்திருக்கேன் நான். ஸோ பிராண்ட்ஸ், எந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இனிஷியலி எக்ஸ்போர்ட் ஹவுஸில் இருந்தனால நல்லா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸுக்கு டிசைன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ப்ரைமார்க், ஜாக் அண்ட் ஜோன்ஸ், மேட்லான், அந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கெலாம் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஃபேஷன் ரீட்டைல் உள்ளே போனதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ரிலையன்ஸ் பிராண்ட்ஸ், ட்ரெண்ட்ஸில் இருக்கிற பிராண்ட்ஸு டிஎன்எம்எக்ஸ், ஏஜியோ, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸோட ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸுக்கும் டிசைன் பண்ணியிருக்கேன் நான். நெட் ப்ளே, நெட்வொர்க்கு, ஏஜியோட பிராண்ட்ஸு அதுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரீலான்ஸில் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் கிளைண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸுக்கும் பண்ணி தந்துட்டுருக்கேன், டொமஸ்டிக் கிளைண்ட்ஸுக்கும் டிசைன் பண்ணி தந்துட்டுருக்கேன். ஸோ அந்த 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் மேபி நான் ஒரு 2 to 3 years எடுத்திருந்துருக்கலாம் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி ஒரு 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 ஃபுல் ஃப்ளெஜ்டு டிசைனர் ஆகிறதுக்கு. ஸோ அந்த 3 years டைமை சுருக்கி ஒரு 3 to 4 months கோர்ஸாக நான் இப்போது டிசைன் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ 2 years 3 years நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டதை கொஞ்சம் ஒரு ஒரு டெக்னிக்கும் கற்றுக்க எனக்கு ஒரு 2 months 3 months அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருப்பேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு 3 monthsக்குள்ளே, ஒரு 4 monthsக்குள்ளே அப்படியே நீட்டாக ஷ்ரிங்க் பண்ணி, நான் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன், அந்த தப்பெல்லாம் அப்படியே கரெக்டாக கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பெர்ஃபெக்டாக ஒரு பேக்கேஜாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸ் தான் நீங்கள் இப்போது பெனிஃபிட் ஆக போகிறீங்க. நல்லா எண்ட் ஆஃப் த கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப சொல்லலை அதுக்கு முன்னாடி. அண்ட் ஃபஸ்ட் வந்துட்டு பிகினர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு சின்ன இதாக பார்த்துடலாம். பிகினர் கோர்ஸ் சிலபஸ் ஆல்ரெடி நான் நிறைய பேத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். அண்ட் இட் இஸ் ஓப்பன், யார் வேணால் பார்க்கலாம். சிலபஸோட ஹைலைட்ஸ் ஆக்சுவலாக டீட்டெயில் சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போக அப்படியே ஷேர் பண்ணிப்பேன். டூல்ஸ் பக்காவாக இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் அடோப் ஃபோட்டோஷாப்போட டூல்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக எல்லாமே சொல்லி தந்துடுவேன் அப்பேரல் கிராஃபிக் டிசைன் பெர்ஸ்பெக்டிவில். ஏன்னா இந்த ரெண்டு சேம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து வேறு நிறைய ஃபோட்டோ எடிட்டிங்கு, சினிமா போஸ்டர்ஸ், அப்படி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வெப் டிசைன்ஸுக்கும் மோஸ்ட்லி இது தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம டூல்ஸ் லேர்ன் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பேரல் கிராஃபிக் டிசைன், மோஸ்ட்லி நெட்வேர் டிசைனிங்கோட அந்த பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும் நம்மளோட கிளாஸஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஸு, ஃபாண்ட்ஸு, ப்ரஷஸ். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக கலர் சைக்காலஜி, ஃபேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்துடும், உங்கள் சப்ஜெக்ட்லேயே இருக்கும். பட் இன்னும் நல்லா இன்டெப்த்தாக ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவில், ஒரு பிராண்ட் பெர்ஸ்பெக்டிவில் கலர் சைக்காலஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அண்டு கரெக்டான கலர்ஸ், லைக் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த ஃபேப்ரிக் கலர்ஸில் இந்த பிரிண்ட் கலர் தான் ஒர்க் அவுட் ஆகும், டெக்னிக்கலியாகவும் சரி இல்லை லுக் வைஸாகவும் சரி. ஸோ அந்த டெக்னிக்காலிட்டி, ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ், மெயினாக அதுதான் பார்ப்போம் நம்ம. சும்மா ஒரு நார்மல் ஒரு கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ஒரு கோர்ஸில் போய் ஒரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்காது இந்த என்டையர் கோர்ஸு. இந்த கோர்ஸே எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பிளேஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தர்றாங்க, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களை பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு ட்ரைனி மாதிரி நீங்கள் இப்போது பில்ட் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த என்டையர் கோர்ஸே போகும். நான் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸு அது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு இன்றைக்கி வந்து இந்த டூல் படிச்சிருக்கீங்க, இந்த டூல் வச்சு ஒரு டிசைன் பண்ணுங்கள் அப்படி இருக்காது. பேசிக்கலி இனிஷியல் டேஸில் அப்படி இருக்கும். பட் கோர்ஸ் போக நீங்கள் பேசிக் கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரைனி, ஒரு பிராண்டில் ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ட்ரைனி மாதிரி தான் நான் உங்களை ட்ரீட் பண்ணுவேன். டைரக்ட் அசைன்மெண்ட்ஸ் தான் தருவேன், டைரக்ட் ட்ரெண்ட் போர்டில் இருந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் தருவேன் நான்.
ஸோ அதை ஒர்க் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து 4 months கோர்ஸ் முடியும் போது சூப்பராக ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்டு டிசைனர் மாதிரி தான் நீங்கள் வெளியே வருவீங்க கோர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது. ஸோ அகைன் கோயிங் பேக் டு கலர்ஸ், பிரிண்ட் கலர் பேலன்ஸ் அது ரொம்ப முக்கியம். ரொம்ப கலர் பேலன்ஸ் எப்படி பண்ணுறது, ரொம்ப கலர் பேலன்ஸ் இல்லைனா அந்த டோட்டல் டிசைனே வந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த டிசைன் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் ஃபாண்ட்ஸ்னு வரும்போது ஃபாண்ட்ஸ் எந்தெந்த சைட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, ஃபாண்ட்ஸோட காப்பிரைட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட முடியாது. எந்த ஃபாண்ட்டுமே நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் வெறும் ஃபாண்ட்ஸை மட்டும் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அது கொஞ்சம் பார்ப்போம். ஃபாண்ட்ஸ் எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது இதெல்லாம் பேசிக்கி தெரிஞ்சிருக்கலாம் மேபி, இல்லைனாலும் நான் என்னோடய கிளாஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு ஃபாண்ட் ஃபேமிலி, என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்குது, அதோட பர்பஸ் என்ன மாதிரியான ஃபாண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான மூட் கன்வே பண்ணும், அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். அண்டு ப்ரஷஸ், என்னோடய ப்ரஷ் லைப்ரரியில் இருக்கிற ப்ரஷ் வச்சு நான் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் சொல்ல தந்துடுவேன். அண்டு நாம் எப்படி ப்ரஷ்ஷை வந்து க்ரியேட் பண்ணுறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரஷ் நமக்கு ஐடியா வருது, அந்த ப்ரஷ்ஷை நம்ம க்ரியேட் பண்ணி எப்படி நம்மளோட டிசைன்ஸில் ஒர்க் பண்ணுறது அதுவும் ஃபுல்லாக சொல்லி தந்துடுவேன். அண்ட் கார்மெண்ட் ஸ்டைலிங், உங்களுக்கு ரவுண்ட் நெக் டிஷர்ட் எப்படி ஸ்டைலிங் பண்ணுறது, போலோ டிஷர்ட்ஸ் எப்படி ஸ்டைலிங் பண்ணுறது, சைனீஸ் காலர்ஸ் எப்படி ஸ்டைலிங் பண்ணுறது, வீநெக் காலர்ஸ் எப்படி ஸ்டைலிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். பேசிக் டூல்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக ரியல் டைமில் ஒர்க் பண்ணுவோம் நம்ம அதை இந்த கார்மெண்ட் ஸ்டைலிங்ஸ் எல்லாமே. அண்ட் வந்துட்டு க்ரியேட்டிங் மாக்கப்ஸ், எப்படி ஒரு மாக்கப் ஒரு பிராண்டுக்கு இல்லைனா நீங்களே ஜென்ரலாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மாக்கப்பை வந்து நம்ம டிசைன் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணணும், அது வந்து அந்த டெக்னிக்கை பார்த்துடலாம். பிகினர் கோர்ஸ் அட்டன் பண்ணுறவங்களே இது எல்லாமே கற்றுப்பீங்க. அண்ட் வந்துட்டு வெக்டார் கிராஃபிக்ஸ்னால் வெறும் இல்லஸ்ட்ரேட்டரில் பிகினர் கோர்ஸில் நீங்கள் இப்போது நான் சொன்ன அந்த ஃபாண்ட்ஸு ப்ரஷஸ்ஸு அதை மட்டும் வச்சு பண்ணுற டிசைன்ஸு அதை வந்து நீங்கள் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் பிகினர் கோர்ஸில் பார்த்துருவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மாதிரி வச்சுருக்கேன். என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியும் பிகினர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸும் உங்களால் பண்ண முடியும் ஒன்ஸ் பிகினர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். அண்ட் மாக்கப் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி மாக்கப்பு. இது வந்து ஆக்சுவல் ஃபோட்டோஷூட் கிடையாது, ஒரு டிஷர்ட்டை ஹேங் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலை. இது எப்படின்னா ஒரு மாக்கப், ஒரு பேசிக் ஒயிட் டிஷர்ட்லேருந்து எடுத்து மாக்கப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மாக்கப் க்ரியேட் பண்ணி அது மேலே டிசைன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணி விடுவீங்க. அண்ட் இது எல்லாமே வெறும் வெக்டார் மட்டும்தான், வெறும் இல்லஸ்ட்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த என்டையர் டிசைன்ஸு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ். எனி டைப் ஆஃப் வெறும் பிகினர் கோர்ஸ் மட்டுமே படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் டிசைன்ஸும் நீங்கள் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் வேறு டெக்னிக் தேவைப்படும். பட் யூ கேன் சர்வைவ் இந்த இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்து நீங்கள் பிகினர் கோர்ஸ் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பரில் பெனில் வரைகிறத வந்து நீங்கள் டிஜிட்டலி கன்வெர்ட் பண்ணி சூப்பராக யூ கேன் மேக் இட் அவுட் அந்த மாதிரி. அண்ட் வந்துட்டு ஸ்டைலிங் வந்து இதுதான், ஸ்டிச் லைன்ஸ் எங்கே வரும், எல்லா டீட்டெயில்ஸு, பட்டன்ஸு, ட்ரிம்ஸு, ஆக்சசரிஸு, இந்த லேபிள்ஸ் எல்லாம் லைக் பேசிக்கலி என்னென்ன ஒரு கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே பக்காவாக லேர்ன் பண்ணிடுவீங்க பேசிக் கோர்ஸ்லேயே. அண்ட் தென் மூவிங் பேக் டு அட்வான்ஸ் கோர்ஸ். ஓகே, அட்வான்ஸ் கோர்ஸில் வந்து பேசிக்காக என்ன பார்ப்பீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் பிரிண்ட்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பீங்க. ஃபோட்டோகிராஃபிக் பிரிண்ட்ஸ் தான் நீங்கள் எந்த பிராண்டு எந்த வெப்சைட்டு நார்மல் அமேசானில் எடுத்துக்கோங்க, இல்லை பர்டிகுலர் க்ளாத்திங் வெப்சைட்டு ஏஜியோ, ஜாக் அண்ட் ஜோன்ஸு, ஜாரா எது வேணால் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் வந்து ஒரு ஃபுல் கலெக்ஷன் எல்லா சீசன்லேயும் வந்துடும், அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிரிண்ட்ஸை வந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்பீங்க, எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணுவீங்க. எந்தெந்த சைட்ஸ்லேருந்து லைக் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்லி சேனல்ஸில் அவ்வளோவா நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் சரி, ஈவன் காலேஜஸ்லேயும் அப்பேரல் கிராஃபிக் டிசைன்ஸுக்கு ஃபோட்டோஷாப்பில் சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சொல்லி தந்து நான் பார்த்ததில்லை. ஸோ இது கண்டிப்பாக சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுவீங்க. RGB அண்ட் CMYK அந்த டிஃப்ரென்சஸ்ஸு, ஃபில்டர்ஸ் எப்படி ஃபோட்டோ ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணி அந்த டிசைனை நம்ம மேக் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னிக்குக்கும் ஒரு 3 ரியல் டைம் டிசைன்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அது ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் அண்டு அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கன்றதை பொறுத்து என்னென்ன டெக்னிக் நம்ம இங்கே பார்க்குறோமோ
அந்த எல்லா டெக்னிக்லேயும் ஒரு 3 டிசைன். ஸோ அதுவே ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிவிடும் பை த எண்ட் ஆஃப் த கோர்ஸ். அது செஸ்ட் பிரிண்ட்ஸ், பிளேஸ்மெண்ட் பிரிண்ட்ஸ், மினிமல் பிரிண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ண டெக்னிக்கை வச்சு அதை கரெக்டாக எப்படி பண்ணுறது, ஒரு பேக்கேஜாக ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் டிசைனாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதிலலாம். அண்ட் வந்துட்டு ஸ்பெஷல் பிரிண்ட்ஸ் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து எந்த இதுக்குமே நம்ம ரேண்டமாக சும்மா அப்படிலாம் டிசைன் பண்ணிட மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுப்போம் அண்ட் வந்துட்டு ஒரு தீம் எடுத்து ப்ராப்பராக ஒரு பிராண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணுவீங்க ஒவ்வொரு டிசைன்லேயும். ஸ்பெஷல் பிரிண்ட்ஸ்னால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டெக்னிக்ஸ் நார்மலாக சும்மா ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஒரு டைப்பு. பட் அதை தாண்டி இப்போது ட்ரெண்டில் ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொன்று ட்ரெண்ட் ஆகும். டக்குன்னு பார்த்தா ஹை டெஃபினிஷன் பிரிண்ட்ஸ் இருக்கும், ஃப்ளாக் பிரிண்ட்ஸ் இருக்கும், பஃப் பிரிண்ட்ஸ் இருக்கும், இல்லைனா வாஷ் எஃபெக்ட்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருவீங்க. டை அண்ட் டை எஃபெக்டை பிரிண்ட்லேயே அப்படியே கொண்டு வர்றது அந்த மாதிரி. அப்படி இல்லைனா ஒரு பேட்ஜ் எஃபெக்ட், ஒரு எம்ப்ராய்டரி எஃபெக்ட், இல்லை எம்ப்ராய்டரி நீங்கள் பண்ணுற டிசைனை அப்படியே எம்ப்ராய்டரியாக அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பெஷல் பிரிண்ட்ஸ் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இந்த ஸ்பெஷல் பிரிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த அட்வான்ஸ் கோர்ஸில் பார்த்துருவீங்க. அண்ட் அட்வான்ஸு கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்க, மோஸ்ட்லி ஃபுல் தான் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கோர்ஸ் படித்தா என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துடலாம். மோஸ்ட்லி ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, டைப்போகிராஃபி ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ண முடியும் உங்களால். மோஸ்ட்லி ஃபோட்டோஸ் மட்டும் யூஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாண்ட்டு, ப்ரஷஸ்லாம் படிச்சிட்டிங்க. ஸோ இந்த எல்லா டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை கரெக்டாக எப்படி அலைன் பண்ணி எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அதை வந்துட்டு கரெக்டாக நம்ம லேர்ன் பண்ணுவோம். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் உங்களுக்கே தெரியும். நீங்கள் இன்றைக்கி நம்பர் 1 டிசைன் இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்ட்டு பண்ணிவிட்டு மேபி ஒரு 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது இதே நம்ம அது எல்லாருக்கும் இருக்கிற ஃபீலிங்கு. பட் அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுற டிசைன் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அட்வான்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அட்வான்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணவங்க இந்த டிசைன்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிட முடியும் ஒன்ஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ். And then moving to full course. Full courseல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏஓபி பிரிண்ட்ஸ். ஏஓபினா ஆல் ஓவர் பிரிண்ட்ஸு. அது ஏஓபி ஒரு தனி இண்டஸ்ட்ரி, ஆல் ஓவர் பிரிண்ட்ஸே தனி இண்டஸ்ட்ரி. வெறும் ஏஓபி பிரிண்ட்ஸ் மட்டும் பண்ணுற பிராண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அண்ட் இந்த டெக்னிக் ஏஓபி பிரிண்ட் டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்பேரல் இண்டஸ்ட்ரியிலன்ட்டு இல்லாமல் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்குள்ளேயும் போகலாம். ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்லாம் லைக் பெட் ஸ்ப்ரெட்ஸு, பெட்ஷீட்ஸு, பெட் கவர்ஸு, பில்லோ கவர்ஸு, அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த சீம்லெஸ் டிசைன்ஸ் தான் இருக்கும். சீம்லெஸ் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. சீம்லெஸ் டிசைன்ஸ் தான் இருக்கும். லைக் இந்த மாதிரி டிசைன்ஸு இது எல்லாமே நீங்கள் பண்ண கற்றுக்குவீங்க. அண்ட் இதை வந்து எனி டெக்னிக்கில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி படித்த வெறும் ஃபாண்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு ஏஓபி, ஃபோட்டோகிராஃபிக்ஸ் வச்சு ஏஓபி, எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி ஏஓபி. இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி ப்ரஷ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணி அப்படியே ஒரு ஏஓபியாக பண்ணியிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட் தான். இது வெறும் வெக்டார் அண்ட் ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஏஓபி பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு அகைன் வெறும் வெக்டார் மட்டும் வச்சு ஏஓபி பண்ணியிருக்காங்க. இதுவும் வெக்டார் தான், பட் ஆனால் நிறைய கலர் பேலன்ஸ், கலர் சைக்காலஜி அதெல்லாம் கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த டிசைனு. இது அகெயின் ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வெக்டாராக மாற்றி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளாட்டர்லாம் யூஸ் பண்ணி ப்ரஷஸ் தான் மெயின் அதில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து பக்காவாக பண்ணிவிடுவீங்க ஒன்ஸ் ஃபுல் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம். அண்டு பிரிண்டிங் டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுல் கோர்ஸில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் நாலேஜ் ஃபார் பிரிண்ட்ஸு. எந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் எந்த மாதிரி பிரிண்ட்ஸ் உட்காரும், பிரிண்ட்டோட ஃபீல் எப்படி இருக்கும், எந்த பிரிண்ட் டெக்னிக் வந்து எந்த ஃபேப்ரிக்கு அப்ளை ஆகும், ஸ்போர்ட்ஸ் வியருக்கு பிரிண்ட்ஸ்லாம் நார்மலாக பண்ண முடியாது. ஸ்போர்ட்ஸ் வியர் கார்மெண்ட்ஸில் இருக்கிற பண்ணுற பிரிண்ட்ஸ் வந்து நம்ம நார்மல் டிஷர்ட்ஸில் பண்ணுற மாதிரி பிரிண்ட்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்குரிய டெக்னிக்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த டைப் ஆஃப் பிரிண்டிங் டெக்னிக்ஸு. அண்ட் வந்துட்டு மெயினாக பிரிண்டபிள் ஆர்ட் ஒர்க்கு நீங்கள் ஜென்ரலாக டிசைன் பண்ணி அந்த ஃபைலை அப்படியே பண்ணி கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. பட் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் சூப்பர். ரிசல்ட் வந்து நீங்கள் மானிட்டரில் பார்க்குற ரிசல்ட் அப்படியே வந்து உங்களுக்கு டிஷர்ட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டிசைன் ஃபைலில் தர்றீங்க. பட் ஆனால் வர்ற டிஷர்ட் சாம்பிள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு 60% 70% தான் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த டிசைன் ரிஜெக்ட் ஆக, அந்த சாம்பிள் ரிஜெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கும்.
ஸோ ஒரு பிரிண்டபிள் ஆர்ட் ஒர்க் ஃபைல் உங்களுக்கு நல்லா பண்ண தெரிஞ்சிருந்தது அப்படின்னா பக்காவான ஒரு ஃபைலாக தந்துட்டிங்கன்னா அதை ஈஸியாக ஸ்க்ரீன் மேக் பண்ணி அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பண்ணிவிடுவீங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெக் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு பேசிக் சாம்பிள், ரொம்ப ரொம்ப பேசிக் டெக் பேக் இது. நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் டெக் பேக் பார்க்கலாம். நம்ம கலர் கோட் ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் தரமாட்டோம். டிசிஎக்ஸ், டிபிஎக்ஸ், டிபிஜி அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்லாம் தான் தருவோம். அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம் நம்ம ஃபுல் கோர்ஸில், அதெல்லாம் பார்க்கலாம். அண்டு ஒரு ட்ரெண்டை எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. நார்மலாக எவ்ரி சீசன் ஃபேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். இது மட்டும் நான் ஆக்சுவலி ஃப்ரீயாக ரிவீல் பண்ணிடுறேன். இந்தியாவில் வந்துட்டு அந்த ஃபார்மேட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. இந்தியாவில் எல்லா பிராண்ட்ஸும் மோஸ்ட்லி என்னென்னா ஸ்ப்ரிங், சம்மர், ஃபெஸ்டிவ், வின்டர் அந்த கலெக்ஷனில் தான் போவாங்க, அந்த சீசன் பேஸில் தான் போவாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். அந்த ஃபோர்காஸ்ட் பண்ண ட்ரெண்டை வச்சு தீம் போர்ட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது, எப்படி தீம் போர்ட்ஸ் மேக் பண்ணுறது, அதை நம்ம படிச்சுடுவோம். அண்ட் வந்து டிசைனிங் படித்து முடிச்சு நீங்கள் எதில் வேணால் போக சான்சஸ், எதில் வேணால் அசின் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஏதோ ஒரு நார்மல் டொமஸ்டிக் கம்பெனிஸ்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது, ஃபேஷன் ரீட்டெயிலுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்போர்ட் ஹவுஸில் போக வாய்ப்பு இருக்குது, ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த ஒர்க் ஃப்ளோ, ஒவ்வொரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், உங்கள் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஹவுஸில் ப்ளேஸ் ஆகிறீங்கன்னா நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணுவீங்க, எப்படி உங்களோட ஜாப் நேச்சர் இருக்கும், உங்களோட டே டு டே ரொட்டீன் ஆஃபீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அது வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கிளியராக சொல்லிடுவேன். ஸோ தட் யூ கேன் பி ப்ரிப்பர்ட். ஓகே, இதுதான் எனக்கு வேணும், இந்த மாதிரி தான் நான் போகிறேன் அப்படின்றத பை த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம், இல்லை முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகே, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்துட்டு நம்ம ஒரு 6 டிசைன்ஸை வச்சு ஒரு டிஷர்ட் கலெக்ஷன் பண்ணுவோம். இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா டெக்னிக் வச்சு ஒரு 6 டிசைன்ஸு. மோஸ்ட்லி காலேஜில் 6 மாதத்துலேயே இந்த என்டையர் 6 மாதத்தில் ஒரு கலெக்ஷன் பண்ணுவாங்க நம்ம. ஆனால் அந்த மாதிரி அந்த ஃபேஸில் அது ரொம்ப ரொம்ப லாங் ஃபேஸ். அது நம்ம மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே இதை நீங்கள் பண்ணுற மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அசைன்மெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்கும், எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அதுக்கெல்லாம். அண்ட் ப்ரோ கோர்ஸ் வரதுக்கு முன்னாடி ஃபுல் கோர்ஸில் நீங்கள் ஆல்மோஸ்ட் டிசைனிங் ரிலேட்டடாக எல்லாமே படித்து முடிச்சுடுவீங்க, எல்லாமே நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. யூ வில் பி ஏபிள் டு கிராக் அன் இன்டர்வியூ, அது எல்லாமே பக்கா. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உங்களை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும் ப்ராப்பராக அப்படின்னு சொன்னால் யூ கேன் சூஸ் அந்த ப்ரோ கோர்ஸில் என்ன, அதில் வந்து நார்மலாக நம்மளே ஒரு ட்ரெண்ட் போர்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஃபுல் கோர்ஸில் ப்ரோ கோர்ஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லாஸ்ட் சீசன் இப்போ 2021 வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் லைக் ஒரு 2023 சம்மருக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 2022 வின்டர் ஆர்எஸ் 2023 சம்மர் ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸுக்கு அந்த ட்ரெண்டுக்கு தான் நாங்கள் அந்த சீசனுக்கு தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நான் தரும்போது ஒரு 2021 2020யோட ஒரிஜினல் ட்ரெண்ட் போர்டு, இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸோட ஒரிஜினல் ட்ரெண்ட் போர்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நான். ஸோ அந்த ட்ரெண்ட் போர்டு வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அவங்க எக்ஸாக்டாக என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக பண்ணுவீங்க. ஃபுல் கைடன்ஸோடு பண்ணுவீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பண்ண இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில் ஃபுல் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் நிறைய டிசைன் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு யூ கேன் பில்ட் அ போர்ட்ஃபோலியோ. பட் ஆனால் ப்ராப்பராக பக்காவாக ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நீட்டாக கைட் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ப்ரோ கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு டிசைனர் போர்ட்ஃபோலியோ பக்காவாக பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் வந்து 3 மாக் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவேன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில். ஒரு எக்ஸ்போர்ட் ஹவுஸ் ஃபார்மேட்டு, ஒரு நார்மல் டொமஸ்டிக் டிசைனர் ஃபார்மேட்டு, ஒரு ஃபேஷன் ரீட்டெயில் பிராண்டோட ஃபார்மேட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு 3 மாக் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு நம்ம ஓன் டிஷர்ட் பிராண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்குரிய லைசன்சிங்கு, ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, எப்படி ஒரு கலெக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது ரொம்ப இன்டெப்த்தாக, அதுவே ஒரு பெரிய கிளாஸாக போகும். இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் ஃபார் யூ இன்ஃபர்மேஷன், நான் ஓனாக ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன், ybclothing.in அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் இருக்கும், வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறதுனால அதில் கற்றுக்கிட்ட அப்ஸ் அண்ட் லோஸ் எல்லாமே பக்காவாக அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் மெயினாக வந்து இது வந்துட்டு பண்ண மாட்டாங்க, பட் ஐ வாண்ட் டு மேக் இட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸுக்காக. சரி, கண்டிப்பாக இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். 300+ டிசைன் சோர்சஸ் லாஸ்ட் 9 இயர்ஸாக வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். ஒரு சில டிசைன்ஸுக்கெலாம் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அந்த ஒரு பர்டிகுலர் சோர்ஸுக்காக தேடி இருப்போம், அந்த மாதிரி பண்ண டிசைன்ஸ். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ண சோர்ஸஸ் இருக்குது. இது வந்து ஏன் தர்றேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, டக்குன்னு எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் வந்துட்டு இந்த சோர்ஸஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த சோர்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணலனா கூட ஓகே யூஸபிள் ஃபைல் வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக எடுக்கிறது, ஏன்னா எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிற எல்லா ஃபைலும் நம்மளால் யூஸ் பண்ணிட முடியாது. அது அப்படியே டிஷர்ட்லலாம் பிரிண்ட் ஆகி வராது. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எப்படி நம்ம நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணும்போதும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு எந்த மாதிரி ஃபைல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது வந்து 300+ டிசைன் சோர்சஸ் ஃபோட்டோ ஃபார்மேட்டில் இருக்கும், இல்லஸ்ட்ரேட்டர் ஃபார்மேட்டில் இருக்கும், PSD ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது, வேறு வெப்சைட்லேருந்து எப்படி நம்மளோட போர்ட்ஃபோலியோ சப்மிட் பண்ணி ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, அண்ட் லோக்கலாக காண்டாக்ட் பில்ட் பண்ணி எப்படி ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கைட் பண்ணிவிடுவேன். அண்ட் வந்துட்டு டிஷர்ட் காஸ்டிங், ஒரு ஓன் பிராண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலும் சரி, இல்லை கம்பெனிலையுமே பிராண்ட்ஸ்லேயுமே எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுதான் என்னோடய பட்ஜெட்டு, ஸோ சிங்கிள் கலரில் இந்த பிரிண்டில் வேணும், இல்லைனா 3 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஏஓபினா ரோட்ரி போகிறீங்களா இல்லை ஃபுல் ஸ்க்ரீனில் போகிறீங்களா, அந்த ஒரு பட்ஜெட் வச்சுட்டு தான் கிளையண்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்களே எனக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஷர்ட் காஸ்டிங் வந்து கிளியராக சொல்லி தருவேன். இன்ச் பை இன்ச் ஒரு டிஷர்ட்டை எப்படி காஸ்ட் பண்ணுவாங்கன்ற கான்செப்டும் பக்காவாக சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் வந்துட்டு பெய்டு இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் நீங்கள் ybclothing.inல. நான் ஒரு தீம் கொடுத்துருவேன், நீங்கள் அந்த தீமில் 15 டிசைன் பண்ணணும். உங்கள் டைம் எடுத்துகிட்டு பண்ணலாம், 1 மந்தில் பண்ணாலும் சரி, 2 மந்த்ஸில் பண்ணாலும் சரி, 15 டிசைன்ஸ் டோட்டலாக நீங்கள் பண்ணணும். அந்த 15 டிசைன்ஸில் செலக்ட் ஆகிற டிசைன்ஸுக்கு நான் பே பண்ணிவிடுவேன் உங்களுக்கு. ஒரு ஃப்ரெஷர் ஃப்ரீலான்சர் டிசைனருக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் பே பண்ணுவாங்களோ அந்த ப்ரைஸ் நான் உங்களுக்கு வந்து பே பண்ணிவிடுவேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பண்ணதில் 6 டிசைன்ஸ் பெஸ்ட்டு டிசைன்ஸ் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி அந்த டிசைன்ஸை டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி உங்கள் பிளேஸுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன், நீங்கள் இருக்கிற பிளேஸுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். அண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ எதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பக்காவாக டூல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடும். நம்ம அடோப் இல்லஸ்ட்ரேட்டரோட டூல்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு நார்மல் ஒரு கிளாஸ் மாதிரியோ அல்லது வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இது வந்துட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் ட்ரைனியாக ஜாயின் ஆகிட்டீங்க, அங்கேருந்து உங்களுக்கு டேரெக்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது, நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் அந்த என்டையர் கோர்ஸை கொண்டு போவேன். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் கரெக்டாக டிசைட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி டிசைனிங்கில் போகிறேன். மென்ஸ் வேர் டிசைனரா, கிட்ஸ் வேரா, எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. டெக்னிக் எல்லாம் ஒன்று தான், பட் உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. ஸோ என்டையர் கோர்ஸ் வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் அவங்களுக்கு ஏற்றாப்புலேயே போயிடுவோம். நம்ம கிளாஸஸ் வந்து டெக்னிக்ஸு சொல்லித்தரது எல்லாம் காமனாக சொல்லி தருவோம், பட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் டேஸ்ட்டில் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் அவங்களுக்குன்னு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக பில்ட் ஆகும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் பில்ட் ஆகும். ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் ஹையர் பண்ணுறதுக்கும் ஓகே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்ட்டு ஒரு போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போது தெரியும். ஆல்மோஸ்ட் ஆல் ஏரியாஸ் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு மேலே ஏதாவது கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை என்ன படிக்க போகிறோம், எவ்வளோ டீட்டெயில்டாக படிக்க போகிறோம், ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் இதெல்லாம் படிப்பேன்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்காது, டெஃபினட்டாக மிஸ் ஆகாமல் இருக்காது. பட் இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சி நான் அதை சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருக்கேன், இல்லை இந்த சிலபஸில் ஆட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் 100% என்னையே கேட்டால் எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா, டு பி ஃப்ராங்க் இது வந்து ஃபேக்ட்டு, 5 வருஷம் காலேஜ் படித்தேன். பட் ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு சீனியரோ கிட்ட ஒரு 3 மந்த்ஸ் அவர்கிட்ட போய் நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் என்னால் ஒரு இன்டர்வியூவை கிராக் பண்ண முடிஞ்சுது. 5 இயர்ஸ் படித்தது வேஸ்ட் இல்லை, பட் ஆனால் ஒரு காலேஜ்லேயோ ஒரு இன்ஸ்டியூட்லேயோ ப்ராப்பராக இண்டஸ்ட்ரியில் கரண்ட்டில் என்ன நடக்குது, என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்றதை சொல்லித்தர மாட்டுறாங்கன்றது தான் என்னோடய இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம். யூ வில் என்ஜாய் த கோர்ஸ். கண்டிப்பாக இந்த என்டையர் கோர்ஸை சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், டீச்சிங்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறையா
கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறைய போயிருக்கேன். நான் படித்த காலேஜஸுக்கும் வேறு வெளியே காலேஜஸுக்கும் நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ் போயிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு தான் இந்த கிளாஸ் இதுவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஹோப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் கிளாஸஸ் இந்த வீக் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் சொல்கிற டேட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்ட்ரெயிட் அவே வில் கோ இன் டு டூல்ஸ் ஆஃப் Adobe Illustrator. ஸோ சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி பக்காவாக ரெடியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். அவ்வளோதான், எல்லா ஏரியா கவர் பண்ணியாச்சு. வேறு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் எனி டைம் எல்லாத்தையும் கான்டாக்ட்ஸ் இருக்குது, எப்போ வேணால் கேட்கலாம். தேங்க்யூ கைஸ்.